Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கேஜி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் மந்த் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது வீட்டுக்கு வெளியே ஸ்டார் போடணும் இல்லையா? அப்போ பசங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பேப்பர் ஸ்டார் வந்து பண்ணி வீட்டுக்குள்ளே பேப்பர் ஸ்டார் நிறைய பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கும் கற்றுத்தர சொன்னாங்க. அப்போது பசங்களுக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து ஸ்டார் எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கோங்க. இப்போ நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பேப்பர் ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுட்டு வீடு ஃபுல்லாக ஸ்டார் செஞ்சு செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் இந்த ஸ்டார் பண்ணுறதுக்காக 5 A4 கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை வந்து நம்ம வந்து மடக்கிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இதே மாதிரி சென்டரில் ஒரு லைன் தெரியும், அந்த லைனில் டச் ஆகிற மாதிரி இந்த கார்னரில் இருந்தும் ஆப்போசிட் கார்னரில் இருந்தும் 2 சைடும் நம்ம மடக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா மடக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அப்போது கீழே உள்ள பார்ட்டை, கீழே பேலன்ஸ் பார்ட் இருக்கும், அந்த பார்ட்டை இங்கே ஒரு லைன் தெரியும், இன்னும் பார்த்தீங்கன்னா மேல் சைடு ஒரு லைன் தெரியும். இந்த லைனில் அப்படியே டச் ஆகுற மாதிரி வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோன் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்துட்டு இதே மாதிரி இந்த சைடில் இருந்து இந்த சென்டரில் ஒரு கோடு தெரியும், அதே மாதிரி நம்ம திரும்பவும் ஒரு கோன் ஷேப்பில் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இப்போ மடக்கும்போது இந்த மாதிரி ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இதே ஷேப்பில் நம்ம வந்துட்டு எல்லா பேப்பரையும் 5 பேப்பரை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், 5 பேப்பரையும் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். இப்போ மடக்கி எடுத்தாச்சு. அடுத்ததான் என்ன பண்ணணும், இந்த பேப்பர் எடுத்துகிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ பென்னில் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன், அந்த பிளேஸில் நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ண இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம வந்து கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள பார்ட்டை இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க 5 பேப்பரையும் இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா இதே மாதிரி கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் எல்லாம் வந்து நம்ம வீட்லேயே நம்மளே செஞ்சு வைக்கும்போது அது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே ஒரு சந்தோஷமும் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்போ நீங்களும் எல்லாரும் இதே மாதிரி வீட்டில் ஸ்டார் செஞ்சு நீங்களும் ஹாப்பியாக இருங்க, குழந்தைங்களையும் ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போது அடுத்ததாக வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் காட்டுற மாதிரி இதெல்லாம் நல்லா ஒட்டுனதுக்கப்புறமா இதை எப்படி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்னரில் கீழ் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி கோன் ஷேப்பில் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் 5 பார்ட்டையும் இது கூட ஒவ்வொன்றா வச்சு இதே மாதிரி கம் அப்ளை பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ஸ்டார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக. இப்போது இதுக்கப்புறமா இந்த பேலன்ஸ் உள்ள பார்ட் இருக்குல்ல, அங்கேயே நம்ம கம் அப்ளை பண்ணி நமக்கு இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு த்ரெட் வேணும்ல, அப்போ ஒரு த்ரெட்டையும் சென்டரில் வச்சுட்டு இந்த பார்ட்டை இப்படி நம்ம வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான பேப்பர் ஸ்டார் ரெடி. இதே மாதிரி நம்ம ஹாப்பியான கலர்ஸில் நம்ம ரெடி பண்ணி குட்டி குட்டியாகவும் பெருசாக செஞ்சு நம்மளோட வீட்டில், அப்புறமா நம்ம வைக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து தொங்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டார் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம கடையில் வாங்கி நம்ம போடுற ஸ்டாரை விட நம்மளே வீட்டில் செய்யும்போது நம்மளை விட நம்ம குழந்தைங்க வந்து இதை பார்த்து பயங்கர ஹாப்பி, அவங்களும் இதே மாதிரி ஸ்டார் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.